ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திவ்ய தேச அனுபவத்திலே இன்றைய அனுபவம் திரு வைகுண்டம். பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே ஆதிசேஷன் குடைப்பிடிக்கும்படி காட்சி தருகிறார். சோமகன் என்ற அரசன் பிரம்மனிடத்திலிருந்து சிருஷ்டி ரகசியத்தை திருடிக்கொண்டு போக பிரம்மன் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து கடுமையான தவம் இருந்து எம்பெருமானிடத்திலிருந்து சிருஷ்டி ரகசியங்களை எல்லாம் திரும்ப பெற்றார். காலதூஷகன் என்ற திருடன் தான் திருடிய பொருள்களினுடைய பாதியை இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிப்பான். அரண்மனையிலே திருடும்போது பிடிபட்டு பெருமாளை தியானம் செய்ய பகவான் திருடனை காரணமாக கொண்டு அந்த அரசனுக்கு தத்துவங்களை எல்லாம் உபதேசித்தான். அதனால் இந்த எம்பெருமானுக்கு கள்ளப்பிரான் என்ற திருநாமம். ஸ்ரீ வைகுண்டநாதன் கள்ளப்பிரான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே வைகுண்டவல்லி தாயார் பூதேவி, கள்ளப்பிரான் நாச்சியார். கள்ளப்பிரான் பெருமான், கள்ளப்பிரான் நாச்சியார் பிருது சக்கரவர்த்திக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் நம்மாழ்வாருக்கும் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து பிருது தீர்த்தம், கலச தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தத்தோடு எம்பெருமான் சந்திர விமானத்துக்கு கீழே எழுந்தருளியிருக்கான். நலமந்தம் இல்லதோர் நாடுன்னு பரமபதமாகிய வைகுண்டத்துக்கு பெயர். அப்படி அந்த பரமபதமான வைகுண்டம் என்கின்ற பெயரையே இந்த லோகத்தில் பெற்றிருக்கக்கூடிய பெருமைன்னு சொன்னால் அது இந்த திவ்ய தேசத்துக்கே உண்டு. எம்பெருமானுடைய பரத்வத்தை விளக்குவதற்கு ஸ்ரீ வைகுண்டம் அமைந்தது போல இருக்கின்றது. அந்த எம்பெருமானுடைய அர்ச்சாவதார சௌலபியத்தை எளிமையாக விளக்குவதற்காகவே ஏற்பட்டது இந்த திவ்ய தேசம் என்று நாம் சொல்லலாம். உள்ளம் கவர் கள்வனாய் விளங்கும் எம்பெருமான் கள்வனாய் மாறி கள்வனுக்கு உதவிய எளிமையை இந்த திவ்ய தேசத்தில் மாத்திரமே நாம் பார்க்கலாம். கள்வனாய் மாறினான், கள்வனுக்கு உபதேசம் பண்ணான். தான் மறைந்திருக்கும் இடத்தை தானே காட்டிக் கொடுத்த அருள் உடைமையானது இந்த திவ்ய தேசத்திலே என்று இந்த திவ்ய தேச சரித்திரம் சொல்றது. 1000க்கும் மேற்பட்ட பாசுரங்களை கொடுத்த நம்மாழ்வார் திருப்புளிங்குடியை மங்களாசாசனம் செய்ய வந்தபோது இந்த பெருமானை 2 பாசுரங்களிலே கூறியிருப்பது நாம் பார்க்கலாம். திருவேங்கட மலையிலே அனந்தாழ்வான் என்ற பரம பாகவதருடைய திருக்கரத்தாலே தான் பெற்ற காயத்தை எம்பெருமான் தன்னுடைய திருமோவாயிலே தாங்கி நிற்கிறான், திருவேங்கடத்திலே வேங்கடவாணனாக. அதுபோல இந்த திவ்யதேச எம்பெருமானும் தன்னுடைய திருமேனியை உருவாக்கிய சிற்பி. அந்த சிற்பி தன்மீது கொண்ட பேர் அன்பினாலே தன் திருக்கண்ணத்திலே கிள்ளினான். அதனால் ஏற்பட்ட வடு அந்த சிற்பி உண்டாக்கும்போது அன்பால் அந்த எம்பெருமானுடைய கண்ணத்தை கிள்ளினான். அந்த கிள்ளுதலாலே ஏற்பட்ட வடு எம்பெருமான் இன்றளவும் தாங்கி நிற்பதாக சொல்லுவார்கள். எல்லா திவ்ய தேசங்களிலேயும் ஆதிசேஷன் எம்பெருமான் பள்ளி கொள்ளும் அரவணையாக காட்சி கொடுக்கிறார். இங்கே ஆதிசேஷனே தன்னுடைய திருக்கரத்தாலே குடைபிடித்து கைங்கரியம் செய்யக்கூடிய அற்புதமான காட்சி இந்த திவ்ய தேசத்திலே மாத்திரமே நாம் பார்க்கலாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்றபடிக்கு அவனே ஒரு குடைதானே. 108 திவ்ய தேசங்களிலே இந்த திவ்ய தேசத்திலே மாத்திரம்தான் சித்திரை திங்கள் 6ஆம் நாள், ஐப்பசி திங்கள் 6ஆம் நாள் ஆகிய 2 நாட்களிலே ஸ்ரீ வைகுண்டநாதர் மூலவரை சூரியன் தன்னுடைய கிரணங்களாலே தீண்டி சேவிக்கக்கூடிய காட்சி. அது இந்த திவ்ய தேசத்துக்கே பெருமைன்னு சொல்லலாம். அதை நாம் பார்க்கலாம். 9 கிரகங்களிலே சூரியனானவன் தன்னுடைய கிரணங்களாலே சித்திர திங்கள் 6ஆம் நாளும் ஐப்பசி திங்கள் 6ஆம் நாளும் மூலவரை தீண்டி சேவிக்கக்கூடிய காட்சி நாம் அனுபவிக்கலாம்.
நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம் 2 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று. திரு புளிங்குடி என்னும் திவ்ய தேசத்திலே பள்ளி கொண்ட கோலத்திலே கிடந்தும், வரகுணமங்கை என்னும் திவ்ய தேசத்திலே அமர்ந்த கோலம். இதுக்கு அடுத்த திவ்ய தேசம் வரகுணமங்கை அனுபவிக்கப் போகிறோம். அதை இங்கே சொல்றார். வரகுணமங்கை என்ற திவ்ய தேசத்திலே அமர்ந்த கோலத்திலே இருந்தும், திரு வைகுந்தம் என்ற திவ்ய தேசத்திலே நின்ற திருக்கோலத்திலே காட்சி கொடுக்கக்கூடியவன் தெளிந்த என் சிந்தை அகம் கழியாதே என்னை ஆழ்வாய். உன்னாலே தெளிவடைந்திருக்கக்கூடிய என்னுடைய மனசு, என் சிந்தை அகம் கழியாதே, அப்படி என்னுடைய சிந்தையை விட்டு பிரியாமல் இருக்கிறாய். எனக் கருளி நளிர்ந்த சீர் உலகம் 3உடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்ன ஆர்ப்ப பளிங்கு நீர் முகிலில் பவளம் போய் கனிவாய் சிவப்ப நீ காண வாராயே. இப்படி இனிமேலும் அடியேனுக்கு அருள் செய்யக்கூடியவனாய் 3 லோகமும் வியப்படையும்படிக்கு அடியோங்கள்லாம் நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்போம். மகிழ்ச்சி கூத்தாடி ஆரவாரம் செய்து தூயதான நீரை உண்ட கருமேகத்தில் எப்படி ஒரு சிறந்த பவளம் தோன்றினால் இருக்குமோ அதுபோல உன்னுடைய கனிவாயை நாங்கள்லாம் காணும்படிக்கு நீ நடந்து வர வேண்டும் என்று சொல்றார். நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்ப பளிங்கு நீர் முகிலில் பவளம் போல், தூய்மையான நீரை உண்ட கருமேகம் இருக்கே, அந்த கருமேகத்தில் ஒரு சிவந்த பவளம் தோன்றினால் எப்படி இருக்கும், அதுபோல உன்னுடைய கனிவாய் சிவப்ப நீ காண வாராயே, நாங்கள்லாம் காணும்படிக்கு நீ நடந்து வர வேண்டும், உன்னுடைய கனிவாயை அடியோங்கள் காண வேண்டும் அப்படின்னு பாரித்து மங்களாசாசனம் செய்கிறார். இதையே பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் தாருடுத்து தூசு தலைக்கணியும் பேதை இவள் நேருடுத்த சிந்தை நிலை அறியேன். தன்னுடைய மகளின் நிலையை நினைத்து தாய் சொல்லக்கூடிய பாசுரமா அமைத்து சொல்றார். முடியிலே சூட வேண்டிய ஆடையை இடையிலே உடுத்தி கொண்டிருக்காள், இடையிலே அணிய வேண்டிய ஆடையை முடியிலே சுட்டி கொண்டிருக்காள். இப்படி பேதையா இருக்காள். மிக்க இளம் பிள்ளையா இருக்கக்கூடிய என்னுடைய மகள் இருக்காளே, அவள் தற்போது மனம் தெளிந்து ராமாவதாரத்தில் தாடகை வீசிய சூலப்படையை தன்னுடைய அம்பினாலே முறித்தானே அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையையே விரும்பி இருக்காள். போருடுத்த பாவை குந்தம் பண்டு ஒசித்தான் பச்சை துழாய் நாடும் ஸ்ரீவைக்குந்தம் பாடும் தெளிந்து. அப்ப இந்த ராமாவதாரத்தில் தாடகை வீசிய சூலப்படையை தன்னுடைய அம்பாலே முறித்தானே எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையையே விரும்புகின்றாள். அதுக்கு மேலே ஸ்ரீவைகுந்தம் பாடும், ஸ்ரீவைகுந்தம் என்ற திவ்ய தேசத்தை பாடுகின்றாள். இன்னும் பருவத்துக்கு ஏற்ற நிலையிலேயே வரவில்லை, பேதையா இருக்காள், சின்ன பெண் பிள்ளை. ஆனால் இவள் மனசுல மாறுபாடு ஏற்பட்டுள்ள தன்னுடைய காரணத்தை நான் அறியேன். இப்படி எதனால் இப்படி இவளுக்கு மாறுபாடு ஏற்பட்டது? பருவத்துக்கு ஏற்ற நிலையிலே இல்லாமல் இப்படி ஒரு மாறுபாடா? நேருடுத்த சிந்தை நிலை அறியேன். இவருடைய சிந்தை இப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுபாடான சிந்தை இவளுக்கு எப்படி ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது என்பதை நான் அறியேன். எம்பெருமான் அவன் ஒருவனே அறிவான். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் என்று தன்னுடைய அந்த திவ்ய தேசத்தையே பாடிக்கொண்டிருக்கிறான். கள்வன்கொள் யான் அறியேன் என்று திருவாலி திவ்ய தேசத்துக்கு கள்வன் போல வந்து என்னுடைய பெண்பிள்ளையை கூட்டிக்கொண்டே போனான்னு திருமங்கையாழ்வார் சொல்வது போல இங்கே கள்ளப்பிரான் மாயமாய் வந்து நெஞ்சினுள்ளே புகுந்தான், புகுந்தபின் பேரேன் என்கிறான் என்று சொல்றது போல இந்த பெண்பிள்ளை சிந்தையிலே புகுந்து போக மாட்டேன் என்கிறான் என்று தாயார் தன்னுடைய மகளை குறித்து சொல்றது போலே சொல்றாள். எம்பெருமானிடத்தில் ஏற்படக்கூடிய பித்தானது எப்படி நீங்கும்? அது நீங்காது என்று இந்த ஆழ்வார் பாசுரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து வரகுண மங்கை அடுத்த பதிவிலே திவ்யதேச அனுபவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.